உவமையணி ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவதே உவமையணி ஆகும். ஒரு பொருளை விளக்குவதற்காக சும்மா சொல்லிட்டு போனால் கூட அது சரியாக படாது. அப்போ இன்னொரு பொருளோட நம்ம ஒப்பிட்டு சொன்னோம் அப்படின்னா அதுதான் உவமையணி. தாம் சொல்ல எடுத்துக்கொண்ட பொருளை வேறொரு பொருளுடனோ பல பொருளுடனோ ஒப்புமை புலப்படும்படி நாம் சொல்லுவது தான் உவமையணி அப்படின்னு சொல்லிட்டு தண்டி அலங்காரம் சொல்லுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை இனிமையானதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அழகாக இனிமையாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறத விட பால் போலும் இன்சொல், இந்த போல போன்ற அப்படிங்கிறது எல்லாமே உவம உருபுகள். அப்போ அவன் இனிமையான சொற்களை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியத்தை எது மேற்கொண்டு இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்லுது, அழகுபடுத்துது அப்படின்னா பால் போலும் இன்சொல். அவன் பேசக்கூடிய அந்த இனிமையான சொற்கள் எதை போன்று இருக்குது அப்படின்னா பால் போன்று இருக்குது, பால் போல இருக்குது. அந்த பசுவின் மடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் வெள்ளை நிறத்தில் அந்த வெதுப்பாக வரக்கூடிய அந்த பாலை பார்த்தா யாரும் முகம் சுளிக்க மாட்டோம், சீ அப்படின்னு சொல்லி முகம் சுளிக்க மாட்டோம். எல்லாருக்குமே மனசுக்கு பிடிக்கும். ஏன்னா குழந்தை பருவத்தில் இருந்து இப்போ வரைக்குமே எல்லாரும் விரும்பி பருகக்கூடிய ஒரு உணவாகவே அது இருந்துக்கிட்டு இருக்கு பால். அப்போ எந்த விதமான ஒரு குற்றம் இல்லாத ஒரு மறு இல்லாத ஒரு பொருள் எது அப்படின்னா பால். அப்போ அதை எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னா இனிமையான சொல்லுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்ல வர்றாங்க. இது எளிமையாக எல்லாருக்கும் புரியும். இன்னும் ஒன்று, அந்த இன்சொல்லை ஒருவன் பேசக்கூடிய அந்த இனிமையான சொற்களை மேற்கொண்டு அழகுபடுத்தி காட்டுவதற்கு பயன்படுவதாகவும் அது இருக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தாமரை போன்ற திருவடி. திருவடி அப்படிங்கிறது நம்மளோட பாதம், கால் ஒருத்தங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அது எதை போல இருக்குது அப்படின்னா தாமரை போன்ற திருவடி, தாமரை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமரைப்பூ நல்லா விரிஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று மென்மையான இதழ்களை கொண்டதாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், மென்மையானதாகவும் இருக்கும். அப்போ இது ரெண்டையுமே சொல்லணும், ஒரு பாதத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான எடுத்துக்காட்டு தான். ஒருத்தங்களோட கால் மென்மையாகவும் அழகாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறது, அப்படின்னு சும்மா வெறுமனே சொல்கிறதுக்கு தாமரை போன்று அழகாக இருந்தது, தாமரை போன்று திருவடி இருந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் படிப்பவங்களுக்கு அதிகமாக புரியும். அப்போ அந்த கால் எவ்வளோ அழகாக இருந்திருக்கணும்னு நம்ம கற்பனைக்கு போவோம். தாமரை போன்ற திருவடி ஆமல, அப்போ அந்த கால் எவ்வளோ மென்மையாக இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். அது தாமரைப்பூ அப்படின்னாலே அந்த முகமே நமக்கு மலர்ந்து போயிடும், தாமரைப்பூ போலவே. அப்போ அதை பாதத்துக்கு சொல்லும்போது அந்த பாதத்தோட அழகு இன்னும் அதிகமாக தெரியுது. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட நம்ம பார்க்கலாம். நிலா போன்ற முகம். ஒருத்தங்களுக்கு முகம் ரொம்ப அழகாக இருக்குது, வட்டமாக நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை சாதாரணமாக சொல்லாமல் நிலா போன்ற முகம் அப்படின்னு ஒரு ஊமையோடு சொல்லலாம். வானத்தில் பௌர்ணமி நிலவு இருக்குது அப்படின்னா யாரும் அதை பார்க்காம நம்ம போகிறதில்ல. இன்றைக்குமே இந்த உலகத்தார் வியந்து பார்க்கக்கூடிய, எவ்வளோ வயசானாலுமே இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க வியந்து பார்க்கக்கூடிய 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நிலா வானத்தில் பௌர்ணமி அன்னைக்கு தெரியுது அப்படின்னா எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு போவாங்க. ஊருக்குள்ளே யானை வருது அப்படின்னா வயசு வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கி எல்லோரும் ஆண் பார்ப்பாங்க. யானை தானே அப்படின்லாம் போக மாட்டாங்க. நமக்கு இவ்வளோ வயசாகி போச்சுது, யானை தானே அப்படின்லாம் யாரும் போக மாட்டாங்க. வானத்தில் ஏரோப்ளேன் பறக்குது அப்படின்னா, விமானம் பறந்து போகுது அப்படின்னா எவ்வளோ வயசானாலுமே எவ்வளோ படிச்சிருந்தாலுமே ஒரு நிமிஷம் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்ப்பாங்க. ஏரோப்ளேன் போகுது, வெள்ளைக்காரன் போகிறான்டா அப்படின்னு கூட சில நேரம் கத்த தோணும். அப்போ எவ்வளோ வயசானாலுமே இன்னமும் சில விஷயங்களை நம்ம தன்னெறியாமல் மறந்து ரசிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம்தான் நிலா. அப்போ அதை ஒருத்தவங்களோட முகத்துக்கு ஊமைப்படுத்தி சொல்லும்போது அந்த முகத்தோட அழகு அப்படியே நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அழகாக வட்டமாக பளிச்சுன்னு ஒரு முகம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு அழகான ஒரு முகம் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையை மிக படிக்கிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இன்னும் மேற்கொண்டு அழகாக எது காமிக்குது அப்படின்னா அந்த நிலா அப்படின்னு தான்.
அப்போ அந்த நிலாவையும் முகத்தையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி சொல்வதற்கான இடைப்பட்ட ஒரு வார்த்தை எது அப்படின்னா போன்ற. நிலா போன்ற முகம். அப்போ அந்த அந்த நம்ம நிலா போன்ற முகம்னு சொல்லிட்டாலே அந்த முகம் வந்து அழகானதுன்னு தனியாக நம்ம சொல்லவே வேண்டியதே இல்லை. அங்கே வேறு வார்த்தைகள் வேண்டியதே இல்லை. கேட்குறவங்களுக்கு உடனே புரிஞ்சு போயிடும். ஓ, அது அவ்வளோ அழகான முகமோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது உவமை அணி ஆகும்.